Havells BLDC Plus fan. Innovative technology, stunning designs, energy efficient range. Havells காற்று மாறும். கோவில்ல வச்சு என்கிட்ட பிரச்சனை பண்ணப்பவே சும்மா விட்டேன் பாருங்க. அதுதான் நான் பண்ண தப்பு. இல்லனா என்ன பண்ணிருப்ப? போலீஸ கூட்டிட்டு வந்து முட்டிக்கு முட்டி தட்ட வச்சிருப்பேன். ஓஹோ. ஓ. போய் போலீஸ கூட்டிட்டு வா. ஓ. இங்க பாருங்க, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏமா? யாருமா நீ? உனக்கு என்னதான் வேணும்? நான் இன்னைக்கு அவங்க கிட்ட நீங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? நான் யாருன்னு காட்டுறேன். விஜய், சொல்ல வேண்டியவங்க கிட்ட தெளிவா சொல்லிருங்க. என் குழந்தைய பத்தி இனிமே யாரும் எதுவும் பேசக்கூடாது. இந்த பாருங்கம்மா, என் மக வயித்துல பிறந்த குழந்தைக்கு எல்லாரையும் விட எங்களுக்கு தான் அதிக உரிமை இருக்கு. யோ, ஒரு தடவை சொன்ன அறிவில்லை உனக்கு? திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. விஜய், கொஞ்சம் பேசாம இருக்க போறியா இல்லையா? அந்தால என்ன பேசுறான் பாத்தீங்களா? ஏய் சார், சார் 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 நில்லுங்க. என்னம்மா? சார், உள்ள ஒரே கலாட்டா சார். ஒரு ரவுடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் சார். ஏற்கனவே அவன் என்கிட்ட தகராறு பண்ணா சார். வந்து என்னன்னு கேளுங்களேன். இதான் நீ எனக்கு குடுக்குற மரியாதையா? உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் தான் நான் அமைதியா இருக்கேன். நீ அமைதியா பேசுறதா இருந்தா இரு, சண்டை போடுறதா இருந்தா நீ இப்பவே கிளம்பு. நாங்க பேசிட்டு வரோம். இனிமே பேசுறது என்னமா இருக்கு? என் பேத்தி என்கிட்ட வரணும், இல்லன்னா எப்படி கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியுமா? இன்னும் ஏன் நிக்கிறீங்க? வாங்க போகலாம். வாங்க. எப்பதான் நீ உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண போற? என் பொண்ணை பத்தி பேச வேணாம்னு சொல்லுங்கம்மா. அப்புறம் நான் ஏன் கோவப்பட போறேன்? இந்த ஆளுதான் சார். சார் வணக்கம் சார். சார், இந்த ஆளு பெரிய ரவுடி சார். அரெஸ்ட் பண்ணுங்க. ஏமா, சார் யாரு என்னன்னு தெரியாம அவரை போய் அரெஸ்ட் பண்ண சொல்ற? நீங்க போங்க சார். நீ வா வா. ஏன் சார் விட்டீங்க? எதுக்கு விட்டீங்க? ஆமா, நீ யாரு? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சார், அது இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். சார் சார், அவ கிராமத்துல இருந்து வந்திருக்கா சார். அவளுக்கு எதுவும் தெரியாது. சரிம்மா, பார்த்து கூட்டிட்டு போமா. வாயா. என்னடி இது? என்ன? சரி மல்லி, நல்லபடியா போய் முடிச்சிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். ஓகே மல்லி, பை. சரி, போலாமா? என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது? பாப்போம் பாப்போம். அண்ணா, அண்ணா, டைரக்டர் வந்துட்டாரா? யார் நீங்க? என்ன விஷயம்? என்னன்னு இப்படி சொல்றீங்க? காலையில வந்திருந்தேல மதுரையில பெருமாள்புரம் ஸ்கூல்ல இருந்து. நீங்க கூட மத்தியானம் வர சொல்லி இருந்தீங்கல்ல. ஓ, அதுவா? டைரக்டர் இன்னும் வரலையேம்மா. இன்னும் வரலையா? எப்ப வருவாரு? அதெல்லாம் தெரியாது, உறுதியெல்லாம் சொல்ல முடியாதுமா. என்னென்ன சொல்றீங்க? நீங்க தானே நிச்சயம் மத்தியானம் வந்துருவாருன்னு சொன்னீங்க. சொன்னம்மா, ஆனா வரலையே. அவங்களுக்கெல்லாம் 1000 வேலை இருக்கும். அதெல்லாம் விட்டுவிட்டு பெருமாள்புரத்துக்கு ஓடி வருவாங்களா? போமா, போயிட்டு அடுத்த தடவை வந்து பாருமா. சும்மா தொல்லை பண்ணாதம்மா. நீங்க இவ்வளவு பேச தேவையில்லை. பொதுமக்களுக்கு உதவதான அதிகாரிங்க இருக்காங்க. அவ்வளவு தூரம் மதுரையில இருந்து வந்திருக்கேன். பார்க்க விடாம விரட்டுறதுலே குறியா இருக்கீங்க. இப்ப நான் டைரக்டரை பார்க்க முடியுமா முடியாதா? ஏமா, டைரக்டரே இல்லங்கறேன், எப்படி பார்க்க முடியும்? கிளம்புமா. அண்ணே, போய் சொல்றீங்க. நீங்க வேணும்னே என்ன பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. அவர் இருக்காரா இல்லையான்னு நானே பார்த்துட்டு வரேன். ஏமா, நில்லுமா. நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு உள்ள போறங்கற? இல்ல, அவரை பார்த்துட்டு தான் போவேன். போமா, வெளியில கிளம்புமா. ஏமா,
காலையில வந்தல்ல எவ்வளவு பேர் கியூல இருந்தாங்க. அவர் இருந்தா உள்ள விட மாட்டேனா? அவர் இல்லம்மா, போமா. ஏமா சொல்லிக்கிட்டே இருக்கேன், சொன்னா புரியாதம்மா? கிளம்புமா, போமா. போமான்னு சொல்றேன்ல, சொன்னா நம்பணுமா, சும்மா அடம்பிடிக்க கூடாது. ஏமா நான் சொல்றது புரியுதா இல்லையா? முதல்ல கிளம்புமா, சொன்னா கேளு. எங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இல்ல, நான் அவரை பார்க்காம போக மாட்டேன். ஏமா அவர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க. கிளம்ப முதல்ல. ஒவ்வொருத்தரையும் சமாளிக்கிறது பெரிய பாடா இருக்கு. சொன்னா புரிஞ்சுக்கம்மா, போமா, போ. வணக்கம் மேடம். என்ன நடக்குதுங்க? ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி இழுத்து தள்ளுறீங்க. என்ன திமிரு உங்களுக்கு? உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா? எனக்கு ஒன்றும் இல்லம்மா. குழந்தைங்களுக்கு சத்துணவு கிடைக்கலன்னு பெருமாள்புரத்துல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன். காலையில இருந்து அலைய வைக்கிறாரு, ரொம்ப அலட்சியமா பேசுறாரு, டைரக்டர் பார்க்க விடவே மாட்டேங்கிறாரு. பாத்தீங்களா, ஸ்கூல் பிள்ளைங்க சாப்பாடு விஷயத்துக்காக அங்க இருந்து இவ்ளோ தூரம் வந்திருக்காங்க. இது தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? பியூன் வேலைக்காக தானே நீங்க இருக்கீங்க, உங்களுக்காக இந்த வேலை இல்லையே. டைரக்டர் இருக்காரா? இருக்காரு மேடம். மேடம் என்கிட்ட இல்லன்னு சொன்னாரு. காலையில இருந்து இப்படிதான் மேடம், டைரக்டர் பார்க்க விடாம என்ன அல கழிக்கிறாரு. எதுக்கு அவங்கள பார்க்க விடாம தடுக்கிறீங்க? என்ன விஷயம்? இல்ல அது வந்து மேடம். உங்க பேர் என்ன? சங்கர் மேடம். சங்கர், உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். மேடம் நான் புள்ளக்குட்டிக்காரன் மேடம். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணிடாதீங்க மேடம். சஸ்பென்ஷன்ல வீட்ல இருந்து உங்க புள்ள குட்டிங்களை பார்த்து திருந்துங்க. உங்க பேர் என்னம்மா? என் பேரு மல்லி மேடம். மல்லி, இவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கம்மா. இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸோ அது எல்லாமே கூடவே இருந்து பண்ணி கொடுங்க. ஓகே மேடம். இவர் கூட போமா, இவர் டைரக்டரை மீட் பண்ண வைப்பாரு. அவரை பார்த்து பேசிட்டு போங்க. ரொம்ப நன்றி மேடம். இது என்னோட கடமை மல்லி. இனி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என் ஆபீஸ்க்கு வாங்க, நான் செய்றேன். சரிங்க. பொண்ணுன்னா அவ்வளோ இலக்காரமா? கலெக்டரும் ஒரு பொண்ணு தானே, ஏன் பம்முன? அப்ப உன்னை விட பலவீனமா இருந்தா உன் இஷ்டத்துக்கு துரத்து விடுவ. அப்படி மட்டும் நினைச்சிடாத. காலம்லாம் மாறி போச்சு. பொம்பளை தானேன்னு அடிக்க கை ஓங்குனா அந்த அடி திரும்ப ஆம்பளையோட ஆயுசுக்கும் சேர்த்து விழும், குடும்பத்தையே புரட்டி போட்டுரும். இப்ப பாத்தியா, ஏன் முன்னாடியே புள்ள குட்டின்னு கெஞ்சின? மறந்துடாத. சாரிம்மா. மா, அந்த ஆள் கிடக்கிறாருமா, நீங்க வாங்க. நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நான் டைரக்டர் கிட்ட பேசிட்டு உங்களை வந்து கூட்டிட்டு போறேன். உட்காருங்க.
இப்போ எதுக்கு இந்த அம்மா ஃபோன் பண்ணுறாங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. விஜயோட உங்களை பேச வச்சு சமாதானம் பண்ணிடலான்னு நினைச்சுதான் அந்த மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணேன். அதான் ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சே, அப்புறம் ஏன் அதை பத்தி பேசுறீங்க? அப்படி ஒண்ணு இல்லைன்னு விட்டுற முடியாது கதிரேசன். உங்களுக்கும் விஜய்க்கும் இடையில இருக்கிறது வெண்பா, பெண் குழந்தை வேற. கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்து அவ லைஃப கேள்விக்குறியாக்கிடாதீங்க. உங்க 2 பேருக்குள்ள ஒரு சுமூக உறவு ஏற்படணும். கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா பேத்திய பார்க்க முடியல, பேச முடியலங்கிற குறை இல்லாம எப்ப வேணாலும் நீங்க வந்து உங்க பேத்தி கூட இருந்துட்டு போலாம். அந்த நல்ல விஷயம் இன்னைக்கு உங்க பேத்தியோட பர்த்டேல நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் விஜய் கிட்ட பேசிட்டேன். பர்த்டேக்கு நீங்க வரதுல அவனுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. விஜய் இறங்கி வரும்போது நீங்களும் கொஞ்சம் இறங்கி வந்துதான் ஆகணும். நடக்க போறது உங்க பேத்தியோட பர்த்டே. உங்க ஆசீர்வாதம் அவளுக்கு வேணும். இப்படி அடிக்கடி சந்திக்கும் போதும் பழகும் போதும் தான் மனசுல இறுக்கம் போய் சுமூக உறவு ஏற்படும். நீங்க அவசியம் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வரணும். எதுவா இருந்தாலும் நேரா பேசிக்கலாம். என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? வரீங்கல்ல? அவனை புரிஞ்சுக்கணும். அவங்க கூட கூடி குழாவணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்லை. என் பேத்தியோட பர்த்டே ஃபங்க்ஷன். அவளை ஆசை தீர தூக்கி கொஞ்சம் தான் முடியல. அவளை கண்குளிர பார்க்கறதுக்காவது நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றேன். சரிங்க. பர்த்டே கேக் ரெடி. ஏய், என்ன இன்னுமா தேடிட்டு இருக்க? இதோ எடுத்துட்டேம்மா. போலாமா? அம்மா. என்னாச்சு இவளுக்கு? வா. ஏய் பட்டுக்குட்டி, என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? ஏன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன செல்லம், பிறந்த நாள் அதுவுமா இப்படிலாம் இருக்க கூடாது. என்னாச்சு? அத்தை கிட்ட சொல்லுங்க. ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, அப்போ எனக்கும் இருக்கணும்ல. எனக்கு அம்மா இருக்காங்களா? வாடி என் தங்கமே, நீ இப்படி எதையாவது ஆரம்பிச்சாதானே என் பொண்ண உன் அப்பனுக்கு கட்டி வைக்க முடியும். சொல்லுங்க அத்தை, அம்மா இருக்காங்களா? அது அது வந்து அம்மா, அது வந்து நீங்களும் அப்பா மாதிரியே தான் சொல்றீங்க அத்தை. ஃபாதர் ப்ராமிஸா? நீங்க உண்மையை சொல்லுங்க. அது மதர் ப்ராமிஸ்னு சொல்லணும். அப்படின்னா அம்மா இருக்காங்களா? அம்மா எல்லாம் இல்லாம எப்படிமா? அம்மா இல்லாம யாருமே பிறக்க முடியாது. எனக்கும் அப்பாவுக்கும் அம்மா இருந்தாங்களா? ரஞ்சிதாவுக்கு நான் அம்மாவா இருக்கேன். நம்ம வீட்ல இருக்கிற கௌசி அங்கிள் இருந்து சுப்பிரமணி தாத்தா வரைக்கும் எல்லாருக்குமே அம்மா இருக்காங்க. இரு வரேன். இதுதானே நம்ம கும்பிடுற சாமி. இந்த முருகனுக்கே சிவனும் பார்வதின்னு அம்மா அப்பா இருக்காங்கல்ல. சாமிக்கே அம்மா அப்பா இருக்கிறப்போ நம்ம சாதாரண மனுஷங்க தானே. அப்படின்னா எங்க அம்மா எங்க இருக்காங்க? அது அது வந்து அது வந்து அத நீ உன் அப்பா கிட்டே கேட்டுக்கோ, சரியா? வா. ஓகேங்க சார். நீங்க வெயிட் பண்ணுங்க. நாங்க வெயிட் பண்றோம் சார். ஓகே. ஏய் பாப்பா, கேக் வெட்ட போலாமா? ஓகே. என்ன செல்லக்குட்டி? எனக்கு அம்மா இருக்காங்களா டாடா? முருகன் சாமிக்கு அம்மா அப்பா இருக்கும்போது அப்ப எனக்கும் இருக்கணும்ல. உனக்கு யார் சொன்னா? அத்தை தான் சொன்னாங்க. முருகன் சாமியோட அப்பா சாமிக்கு யார் அம்மான்னு கேட்டீங்களா? இல்ல,
கேட்டா அவங்களாலேயே சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு அம்மா இல்ல. புரியுதாடா? நீயும் அந்த மாதிரி தான். நாமளும் மனுஷங்க தானே. ஆமா, ஆனா என் செல்லம் ஸ்பெஷல் கேட்டகரி. உன்ன மாதிரி 1-2 ஏஞ்சல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி கிஃப்ட கடவுள் கொடுப்பாரு. சரிம்மா, கேக் வந்துருச்சு, நீங்க போங்க, நான் கேக் எடுத்துட்டு வரேன். சரியா? போங்க. இல்ல சித்ரா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வெண்பா கிட்ட என்னக்கா சொன்ன? என்னத்த சொன்ன? அது வந்து விஜய், அது எங்க அறிவு இருக்கா உனக்கு? அக்கா, அவ குழந்தைக்கா. அம்மாங்கிற வாசனை இல்ல, வார்த்தை கூட தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நான் வளர்த்துட்டு இருக்கேன். என் குழந்தைக்கு அம்மா அப்பா ரெண்டுமே நான் தான். இன்னொரு தடவை அவகிட்ட இந்த மாதிரி ஏதாவது பேசுனீங்க, அம்மா மட்டும் இல்ல, அத்தைங்கிற வார்த்தைக்கு கூட அர்த்தம் தெரியாம பண்ணிடுவேன். என்ன இது? அண்ணி வீடியோ கால்ல வராங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஏய், எங்கடி இருக்க? அது வந்து அண்ணி குமுதாவோட தான் இருக்கேன். வெளியில வந்திருக்கோம் நாங்க எல்லாரும். எங்க உன் ஃப்ரெண்ட கூப்பிடு. அது இப்ப வந்துடுவா. வந்ததும் காட்டுறேனே. உள்ள யாரையோ பார்க்க போயிருக்கா. கொடுங்கம்மா. எதுக்குமா உள்ள போயிருக்காங்க? நம்ம ஊர் ஸ்கூல்ல பசங்களுக்கு போற சாப்பாடு சரியில்லைன்னு கரஸ்பாண்டன்ட் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்காங்களா? சொல்லுமா. ஏய், நீ எங்க போயிருக்க, இப்ப எங்க இருக்க, எல்லாம் எனக்கு தெரியும். ஊர் பிரச்சனையே ஒரு டசன் இருக்கு. ஊர் பிரச்சனையை பாக்கிறதுக்கு நீ யாருடி? உனக்கு எதுக்கடி தேவையில்லாத வேலையெல்லாம்? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணி. அந்த குழந்தைங்க எல்லாம் பாவம் அண்ணி. ஆமா, பாவம் பார்த்து உதவி பண்ண போயிருக்க. மனசுக்குள்ள பெரிய மகாராணி நினைப்பு. உனக்கே நாங்க தான் சோறு போட்டுட்டு இருக்கோம், நீ ஊர் பிள்ளைங்களுக்கு சோறு இல்லைன்னு பிராது கொடுக்க போயிருக்கியா? மரியாதையா வந்துரு. அண்ணி, அண்ணி ப்ளீஸ், இதை தவிர வேற என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நான் இங்க வந்ததே பெரிய அதிகாரிய பார்த்து சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் தான். அதை கெடுத்துறாதீங்க அண்ணி. ஏமா ஏமா, உன்னை பாவம் பார்த்து நான் வேலைக்கு சேர்த்தா ஏன் பொழப்ப கெடுத்துருவோம். நீ கம்ப்ளைண்ட் பண்ண போற விஷயம் கரஸ்பாண்டன்ட்க்கு தெரிஞ்சது என்ன நடக்கும் தெரியும்ல? அதெல்லாம் பெரிய இடத்து விவகாரமா. விட்டுருமா, உனக்கு எதுக்குமா? எது சார் பெரிய எடுத்து விவகாரம்? சின்ன பிள்ளைங்களுக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாட்டை திருடி திங்கிறத பெரிய எடுத்து விவகாரம்? ஏன் சார் எப்ப பார்த்தாலும் பெரிய எடுத்து விவகாரம் பெரிய எடுத்து விவகாரம்னு பயமுறுத்துறீங்க? இதுல என்ன பெரிய இடம் சின்ன இடம்? திருடுறது எல்லாமே திருடனுங்க தானே. அந்த பச்சை குழந்தைங்க வைத்து காய வச்சு திருடுறவனுங்க மகா திருடனுங்க. ஏய், என்னடி விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போற? இந்த வேலையை வாங்கி என்ன பாடுபட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும். வீட்டுக்கு உதவியா இருக்குமேனு கஷ்டப்பட்டு வேலையை வாங்கி கொடுத்தா இப்படி வெட்டி வம்பா வளர்த்து வீண் பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வரத பொழப்பா வச்சிருக்க. உன்னால தினம் தினம் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு முடிவே கிடையாதா? அண்ணி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. பேசுறதுக்கெல்லாம் எதிர் பேச்சு பேசாம முதல்ல நான் சொல்றத நீ கேளு. போனியா, ஊரை சுத்தி பாத்தியான்னு ஒழுங்கு மரியாதையா திரும்பவும் வீடு வந்து சேரு. தேவையில்லாம கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், நீதியை நிலைநாட்ட போறேன்னு தெரிஞ்ச நிக்க இடம் இல்லாம நடு ரோட்ல தான் நிக்கணும். பாத்துக்க. அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க எல்லாம் நல்லவங்களே இல்ல. அவர் உங்ககிட்ட என்ன சொல்லி பயமுறுத்தினாருன்னு தான் தெரியல. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் நேரடியா மெயின் ஆபீசரே பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ செய்யறதான் செய்வேன்னு அடம் புடிச்ச. ஊர் பிள்ளைங்களுக்காக தவிக்கிற உனக்கு உன் பிள்ளைங்க மாதிரி வளர்க்கிற உன் தம்பி தங்கச்சிகளை பார்க்க முடியாம போயிரும். பரவாயில்லையோ? அண்ணி, அவங்கள எதுவும் பண்ணாதீங்க அண்ணி. அவங்க பாவம் அண்ணி. அவங்க வலி தாங்க மாட்டாங்க அண்ணி. புடிங்க சார். இத்தோட நிக்காதடி. இப்ப நீ உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்காம வெளியே வரணும். இல்லன்னு வச்சுக்க, நீயே பாரு.
அண்ணி அண்ணி போடா இங்க. அண்ணி 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 வேணாம் அண்ணி. அண்ணி விட்டுருங்க அண்ணி. அவங்கள ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவங்கள விட்டுருங்க அண்ணி. அண்ணி விட்டுருங்க. நான் வந்துடுறேன் அண்ணி. நான் எந்திரிச்சிட்டேன் அண்ணி. Chickamauga, 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 chickamauga,